வணக்கம், என் பேர் மோனிஷா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொழுக்கட்டை வெரைட்டி பன்னீர் கொழுக்கட்டை. எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் மஷி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனோன்னு தான் பன்னீர் சேர்த்துக்கணும். நீங்கள் கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை. சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். கொத்தமல்லி, இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மாவை இப்படி திரட்டிக்கோங்க. நான் ஒரு அச்சு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வைக்க போகிறேன் மாவை. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ஷேப் பண்ணிக்க போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீமர் பிளேட் உள்ள வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஸ்பைசியான பன்னீர் மோதக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.